வணக்கம். இன்றைய நாளில் இடம்பெற்ற முக்கிய செய்திகளின் தொகுப்பு. வலிகாமம் வடக்கு மேல்குடியேற்ற பிரதேசங்களில் சட்டவிரோதமாக மண் அகழ்வுகள் நடைபெறுவதாகவும், கட்டாக்காளி கால்நடைகளினால் தையிட்டி மயிலிட்டி பகுதிகளில் விவசாயம் பாதிக்கப்படுவதாகவும் போலீசார் மற்றும் உரிய திணைக்களங்கள் இவ்விடயத்தில் அசமந்த போக்காக காணப்படுவதாகவும் மக்கள் கருத்து வெளியிட்டிருக்கின்றனர். நான் முன்னாள் பிரதேச உறுப்பினர் பானா பிரபாகரன் வலிவடக்கு. உண்மையிலேயே இந்த வலிவடக்கு பிரதேசமானது அதாவது இராணுவ கட்டுப்பாட்டிலிருந்து விடுவிக்கப்பட்ட பிரதேசங்கள். இந்த பிரதேசங்களில் உண்மையாக 2016ஆம் ஆண்டு இடங்கள் விடுவிக்கப்பட்ட இடங்களில் நிறைய தவறான விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அதில் முழுமையாக இந்த இடத்துல விடுவிக்கப்பட்ட இடத்துல உள்ள மக்கள், அதாவது வெளிநாட்டில் உரியவர்கள்ன்ற காணியை துப்புரவு செய்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல உள்ள மண்ணை அள்ளி மண் வெளியில் போய் கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் பிரதேசபைக்குரிய ரோட்டில் இராணுவத்தினரால் அடிக்கப்பட்ட பண்ட் மண்களை அதாவது முன்னாள் தவிசாளர் சுகீர்தன் சொன்னன்னு சொல்லி ஒரு பகுதி ஏற்றி அந்த மண் விடயம் சம்பந்தமாக உடனடியாக பிரதேச செயலகத்துக்கு அறிவித்து பிரதேசபைக்கு அறிவித்து வாகனங்கள் பிடிக்கப்பட்டு போலீஸாரன்னு ஒப்படைக்கப்பட்ட. ஆனால் அந்த வாகனங்கள் போலீஸார் கொண்டு சென்று வழக்கு தாக்கல் செய்யாமல் அந்த வாகனங்களை வழியிலே விட்டிருக்கிறார்கள். அப்படியானால் இங்கு இந்த குற்றச் செயல்கள் நடைபெறுவதற்கு யார் உடந்தையாக இருக்கிறார் என்று உங்களுக்கே விளங்கும். அதாவது இதற்கு முன்னம் வரத்தல விழா 2022ஆம் ஆண்டு வரத்தல விழா குளமண் வெட்டி அள்ளப்பட்டு 300 டிப்பருக்கு மேல் அள்ளப்பட்டு ஜனாதிபதி ஆணைக்குழுவால் அந்த விசாரணை நடைபெற்று அந்த முன்னாள் தவிசாளரும் அங்கே பிரதேச செயலாளரும் குற்றவாளி என்று உறுதிப்படுத்தப்பட்டது. அந்த குற்றவாளி என்று உறுதிப்படுத்தப்பட்டு ஆளுநர் அவர்களால் நான் ஆளுநரை சந்தித்த போது, தற்போது இருக்கும் ஆளுநரை சந்தித்த போது தான் இந்த வழக்கை சட்டம் அதிபரூடாக இந்த வழக்கை முன்னெடுத்து கொண்டு போக போகிறேன், ஆகியால் கொஞ்ச நாள் பொறுங்க, நான் அதை செய்கிறேன் என்று சொன்னார். ஆனால் இன்று வரையும் அந்த வழக்கு மூடி மறைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு மக்களுடைய சொத்து. அதாவது 300 டிப்பர் நான் தடுக்காவிட்டால் இது 1000 டிப்பருக்கு மேலே போயிருக்கும். அதற்கு பிறகு ஜனாதிபதிக்கு அடித்து ஜனாதிபதி இந்த கடந்த மாதம், அதாவது 4/6/24 திருப்பி ரிப்ளை கேட்டதுக்கு அரைச்சமாகவே அரைக்கிற மாதிரி திருப்பி இது இல்லை என்று பழைய ரிப்போர்ட்டே கொடுப்படுது. ஆளுநர் அலுவலகத்தில் ஒரு நீதியரசர் கொண்ட குழாமுக்கு அமைய குழாம்தான் இந்த விசாரணை நடத்தி இவர்கள் குற்றவாளி என உறுதிப்படுத்தப்பட்டிருக்கின்றது. ஆகையால் இப்படியான களவுகள் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இங்கு மக்கள் வாழ முடியாத சூழ்நிலை இருக்கின்றது. ஒவ்வொரு துறையினரும் தங்களுக்குரிய வேலைகளை இங்கு செய்யவில்லை என்பதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இருக்கின்றது. நீங்கள் இங்கே இந்த வீடியோ எடுக்கிற இடங்களில் பார்த்தால் இடங்கள் விடுபட்டிருக்கின்றது. தங்களுடைய சொந்த காணிகளை அடைத்து போட்டு அவர்கள் திரும்பி பார்ப்பதில்லை. இங்கு இருக்கின்ற மக்கள், விவசாயம் செய்கின்ற விவசாய மக்கள் அனைவரும் இதனால் பெரிய துன்பப்படுகின்றார்கள். இங்கு நீண்ட காலமாக இருந்தவனால் பண்டியின் தொல்லை, அப்படி மற்றது விவசாயம் செய்கின்றன்னு சொன்னால் பயிர்களுக்கு அடிக்கின்ற மருந்து, அதில் இருக்கும் பூச்சிகள் அதில் போய் அந்த பட்டைகளில் ஏறி திரும்பி மீண்டும் வந்து விவசாயம் செய்ய முடியாத சூழ்நிலையில் இங்கே மக்கள் பெரிய சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதற்கிடையில் இங்கு ஒரு 2 குடும்பங்கள் தங்களுடைய மாடுகளை விட்டுவிட்டு விவசாயம் செய்ய முடியாத நிலைமையில் கடந்த செவ்வாய்க்கிழமை நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்கிறதுக்கான ஏற்பாடு செய்திருந்த போது அதை பிரதேச செயலாளரும் போலீஸ் அதிகாரியும் தாங்கள் பேச்சுவார்த்தை மூலம் இதை செய்வோம் என்று இடைநிறுத்தியிருந்தபடினால் இன்று அந்த விவாதம் நடைபெற்றது. அதில் கலந்துரையாடலில் அவர்கள் எங்களுக்கு தகுந்த ஒரு விடயங்களை சொல்லி இருக்கின்றார்கள். அது நடைமுறைக்கு சாத்தியப்படுமா என்ன என்று இனி பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும். உண்மையிலேயே இந்த விடுபட்ட இடங்களில் அதாவது இந்த மண்ணுகள் இதுகள் தவறுகளுக்கு முற்றுமுழுதாக போலீசார் உடந்தையாக இருக்கின்றார்கள் என்பது சந்தேகத்துக்குரிய விடயமாக இருக்கின்றது. ஆகையால் இதுக்குரியவர்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும். இந்த மக்களின் வாழ்வாதாரத்தில் சீர் செய்வதற்கு ஒழுங்குகள் செய்ய வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். வணக்கம், நான் சிலங்கநாதன் விதுசன்.
இருக்கிற இடம் மயிலிட்டி. செங்கண்டச்சூரில் ஒரு விவசாயம் செய்து கொண்டிருக்கிறேன் நான். செங்கண்ட ஊரில் ஒரு முதல் பிரச்சனை என்னென்னா பத்தையாலையும் விவசாயம் செய்யலாம் கிடக்கு. இப்போ மற்ற பிரச்சனை அந்த பண்டி பத்தைக்கு இருந்து வர பண்டியாலையும் பயிர்கள் செய்யலாம் கிடக்கு. அப்போ எங்களுக்கு பண்டியின் பிரச்சனையை நிறுத்த முடியாது, ஆனால் ஒரு மாட்டின் பிரச்சனையை நிறுத்த முடியும். கட்டாக்காளி மாடுகள் வந்து பயிர்களை மேய்கிறதும் அதை சுழக்கிறதாலையும் நாங்களும் 7 வருஷமாக அந்த பிரச்சனையை கொண்டு கொண்டிருந்த நாங்கள் அது சம்மேளனங்கள் மற்ற ஜேபிசி பிரதேச செயலகம் போலீஸ் எல்லா இடமும் சென்று கடைசி மட்டும் இதுக்கான தீர்வுகள் தெரியல எங்களுக்கு. ஆனால் ஒவ்வொரு முறையும் போய் ஒரு குடும்பத்தினர்றான் அவர்களோடு கிட்டத்தட்ட 3 விதான பிரிவுக்கு சுட்பட்டது. இது 3 விதானமாரும் அதை கதைச்சும் அதுக்கு தீர்வு இல்லை, ஜேபிசியும் கதைச்சு தீர்வு இல்லை, போலீஸாரும் அதுக்கு சுடந்த மாதிரி நாங்கள் மாட்டை பிடிச்சி கொண்டு போனாலும் அதுக்கான தீர்வு இல்லை எங்களுக்கான. அப்போ நாங்கள் செவ்வாய்க்கிழமை அதுக்கான ஒரு சார்பாட்டம் செய்கிற மாதிரி ஒரு முடிவெடுத்தது. அதை குழப்பிப்போம் நம்ம சுத்தியோகத்தர்மார் அதை செய்தால் தங்களுக்கான பிரச்சனைன்ற ரீதியில் அதை குழப்பினபடியாக நாங்கள் இன்றைக்கு ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு கூட்டம் ஒன்று நடந்தது. அந்த கூட்டத்தில் வந்து தற்காலிகமான ஒரு தீர்வை கண்டிருக்கணும். நிரந்தர தீர்வண்டியில் தற்காலிகமான ஒரு தீர்வு பிரதேச செயலகத்தால் கோர்ட்ஸுக்கு விடுறதாக கோர்ட்ஸுக்கு இதுக்கான தீர்வு தங்களால் காண இயலாது. இலங்கை சட்டத்தின்படி அப்படி ஒரு தீர்வு இல்லைன்ற மாதிரியும் மேட்டு நில வயல் நிலங்களுக்கு மட்டுமே மாடுகள் கட்டாக்காளி மாடுகள் மேய்ஞ்சால் அதுக்கான தீர்வு உண்டும் இருக்கின்ற மாதிரியும் மேட்டு நிலங்கள் மற்ற பயிர்கள் மற்ற மரக்கறி பயிர்களுக்கு அதுக்கான தீர்வுகள் சட்டத்தின்படி இல்லை என்றும் கூறுகிறார்கள். அதன்படி அவர்கள் இதுக்கான தீர்வு தங்கள் பிரதேச செயலகமோ இல்லை ஏபிசியோ சம்மேளனமோ விதானையோ போலீஸ் நிலையமோ யாருமே பொறுப்பெடுக்கவில்லை. அது இப்போ கோர்ட்ஸுக்கு பிரதேச செயலகத்தினால் அனுப்பப்படுகின்றது. இனி அது எவ்வளத்துக்கு சாத்தியம்ன்றது தெரியவில்லை, ஆனால் பிரதேச செயலகத்தின் ஊடாகவே அனுப்பப்படுகின்றது. இதுக்கான தீர்வு ஒரு நல்ல ஒரு நிரந்தர தீர்வு எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதையும் வேண்டுகோளாக விதிக்கின்றோம். இலங்கை சிறைகளிலும் தடுப்பு முகாம்களிலும் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் பல்வேறு காலகட்டங்களில் உயிர்நீத்த தமிழ் அரசியல் கைதிகளை நினைவு கூர்ந்து நினைவஞ்சலி செலுத்தும் நிகழ்வுகள் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் தந்தி செல்வா அரங்கில் இடம்பெற்றுள்ளது. மனித வாழ்வு என்பது மகத்தானது. இந்த பிறவி தப்பினால் எந்த பிறவி வாய்க்குமோ பராபரமே என்றார் தாய்மானவர். இந்த அரிய பிறவியிலே மொழிக்காக, இனத்துக்காக, நீதிக்காக குரல் கொடுத்து வெஞ்சிறையிலே அநியாயமாக படுகொலை செய்யப்பட்ட இந்த அன்பு உறவுகளை நீள நினைந்து நாம் வழிபாடு செய்ய கடமைப்பட்டுள்ளோம். இலங்கையிலே சிறைவாசம் என்பது எத்தகைய கொடுமையானது என்பதை எத்தனையோ அனுபவங்களை பெற்றவர்கள் எழுதி கொண்டே இருக்கின்றார்கள். சூரியனை காணாமல், சந்திரனை சந்திக்காமல், சிறைக்கூடத்துக்குள்ளேயே சித்திரவதையை மட்டும் அனுபவித்து என்று விடியும் என்று காத்திருந்த வேளையிலே அநியாயமாக கொலை செய்யப்பட்டு உற்றார் உறவினர்களுக்கு அந்த முகத்தையே பார்க்க முடியாமல் நீராக்கி யாரென்றே இல்லாமல் ஆக்கப்பட்டவர்கள் இவர்கள். இந்த கைதிகளினுடைய படுகொலை என்பது இன்று நேற்றல்ல, 1983ஆம் ஆண்டு தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. கடலுக்கு கூட எல்லை வைத்த கடவுள் ஈழத் தமிழர்களுடைய கண்ணீருக்கு எல்லை வைக்க மாட்டார்களா என்று கவிஞர்கள் பாடிக்கொண்டே இருக்கிறார்கள். இல்லை இல்லாத துயரம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. சிறையிலே என்ன பாடுபட்டிருப்பார்கள், துன்பப்பட்டிருப்பார்கள் என்பதை நான் அறிவேன். என்னை பொறுத்தவரை என்னை இந்திய இராணுவம் சிறைபிடித்தது, இலங்கை இராணுவம் சிறைபிடித்தது. சிறையினுடைய துன்பத்தை ஊரளவேனும் அனுபவித்தவன் யார்? அந்த வகையிலே சிறையிலே என்ன பாடுபட்டிருப்பார்கள், துன்பப்பட்டிருப்பார்கள் என்பதை நினைத்து பார்க்கின்ற போது நெஞ்சமெல்லாம் துன்பத்துக்குள்ளாகின்றது. இந்த படுகொலை செய்யப்பட்டவர்களே என்னுடைய ஒன்றுவிட்ட சகோதரன் டாக்டர் சோமசுந்தரன் ராஜசுந்தரம் அவர்கள்
என்னுடைய பெரியதாயாருடைய மகன். அவர் வைத்தியம் செய்த குற்றத்துக்காக வெலிக்கடை சிறையிலே கொண்டு போய் அடைக்கப்பட்டார். ஏற்கனவே ஒரு செல்லில் இருந்து கைதிகளை பிடித்து இழுத்து அடித்து கொண்டிருந்த போது அடுத்த செல்லை நோக்கி வந்தபோது உள்ளே நின்றவர்கள், டாக்டர் ஐயா நீங்கள் தான் சிங்களம் கதைப்பீர்கள், முன்னுக்கு போங்கள் என்ற போது வாசல்லே போய் நின்று அவர் பேசி கொண்டிருக்கிற போதே அந்த கதவை உடைத்து விட்டார்கள். அப்படி வந்தவர்கள் வெலிக்கடை சிறையிலே சமையலுக்கு எரிந்து கொண்டிருக்கின்ற நெருப்பு பெரிய கொல்லியை கொண்டு வந்து டாக்டர் ராய் சுந்தரத்தினுடைய தலையிலே ஓங்கி அடித்து அப்படியே இழுத்து கொண்டு போன காட்சியை டேவிட் ஐயா போன்றவர்கள் கண்ணாலே கண்டு இறக்கும் வரை அந்த துன்பத்தை சொல்லி கொண்டே இருந்தார்கள். அந்த அன்பு வதனம் போன்றுதானே அத்தனை பேரும், என்னுடைய உறவு போன்றுதானே இவர்கள் ஒவ்வொருவரும். நான் நீள நினைந்து சிந்திக்கின்றேன். இன்றைக்கு விடியும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். வணங்குவதை தவிர வேறொன்றும் செய்ய முடியாமல் இருக்கிறது. நாங்கள் இன்னும் ஒன்றுபடவும் இல்லை, எங்களுக்குள்ளே ஒற்றுமையும் இல்லை, எங்களுக்குள்ளே ஒரு நீதியை கூட நிலைநாட்ட முடியாதவர்களாக பாவிகளாக இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்று இறந்தவர்களை நினைவு கூறுகின்ற போது இருப்பவர்கள் கொஞ்சமாவது தர்மத்தை சிந்திக்க வேண்டும் என்று இந்த வேளைகளை பிரார்த்தித்து அவர்களுடைய ஆத்ம சாந்திக்காக வினை போகமே ஒரு தேகங்கண்டாய் வினைதான் முடிந்தார் சிவன்பாத நினைப்போரை மேவு நினையாரை நீக்கி நன்னறியில் நின்றால் உமைப்போல் ஒருவர் உண்டோ மனமே எமக்குற்றவரே. கிளிநொச்சி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் ஒன்றில் கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றினை நேற்றைய தினம் முன்னெடுத்திருந்தனர். காலை 10 மணிக்கு கந்தசுவாமி ஆலயம் ஒன்றில் இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. சர்வதேச விசாரணை தேவை, இழப்பீடுகள் வேண்டாம், எமக்கு எம்முடைய பிள்ளைகள் வேண்டும் போன்ற கோஷங்களையும் பதாதைகளையும் ஏந்தியவாறு கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்திருந்தனர். சரியா நல்லா வைக்கிறேன். எனது காணா போன மகன் இந்த விடயமாக நாங்கள் இந்த போராட்டத்தை எத்தனை வருடமாக செய்து கொண்டு வருகிறோம். கொட்டும் மழையிலும் பனியிலும் வெயிலுமாக திரிஞ்சு இந்த போராட்டத்தை போராடி கொண்டு வருகிறோம். எந்த ஒரு அமைப்புகளும் எங்களுக்கு சரியான நீதியை வழங்குதில்லை. புள்ளிகள் எங்கே இருக்குது, புள்ளிகளுக்கு என்ன நடந்த ஒரு செய்தியை எங்களுக்கு வழங்குகினமில்லை. நாங்களும் போராட்டத்தை செய்து இந்த ரோட்டு தெருவில் எல்லாம் கிடந்து கத்திக்கொண்டே வருகிறோம். எங்களோட புள்ளிகளுக்கு என்ன நடந்தது, எங்களோட புள்ளிகள் எங்கே இருக்கினோம், எங்களோட புள்ளிகளை எப்போ ஒப்படைப்பினோம் என்ற ஒரு வார்த்தையை எந்த ஒரு அரசாங்கமும் எங்களுக்கு கூறி முடிக்கதில்லை. நெடுக காணாமல் போன ஊர்வலம் என்று நாங்கள் போராடி கொண்டே இருக்கிறோம். எங்களோட புள்ளிகளை விடும் வரையும் நாங்கள் போராடுவோம். எங்களோட உயிர் உள்ள வரையும் போராடுவோம். 8 மாவட்டமும் சேர்ந்து ஒற்றுமையாக போராட வேண்டும். இந்த புள்ளிகளை காணல் என்று தானே இந்த சங்கத்தை நாங்கள் வளர்த்தனாங்க. இந்த சங்கத்தில் நாங்கள் ஒற்றுமையாக போராட வேண்டும். 8 மாவட்டமும் ஒன்றா சேர்ந்து ஒரு குயில் எழுப்ப வேண்டும், ஒரு குரல் எழுப்ப வேண்டும். பலகை தட்டித்தான் ஓசை வரும். எல்லோரும் சேர்ந்துதான் எங்களோட புள்ளிகளை தேட வேண்டும். நாங்கள் பிரிந்து தேடக்கூடாது. நாங்கள் இந்த போராட்டம் 15 வருடமாகவும் எங்களுடைய உறவுகளை தேடி போராடி கொண்டிருக்கின்றோம். அந்த வேளையில் இன்று 8 வருடமாகவும் நாங்கள் தனித்துவமாக எங்களுடைய போராட்டத்தை 8 மாவட்டமும் சேர்ந்து இந்த தனித்துவமான போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம்.
இதே வேளையில் எங்களுடைய அந்த உறவுகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். எங்களுடைய உறவுகள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும். அதே நேரத்தில் நாங்கள் ஒவ்வொரு மாதமும் காணாமல் ஆக்கப்பட்டோர் தினத்தை தான் நாங்கள் இவ்வளவு காலமும் போராடி 30ஆம் தேதி போராடி கொண்டு வந்தோம். இப்போ சென்ற மாதத்திலிருந்து 23ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் தொடர்ச்சியாக தொடர் போராட்டமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு நாளைக்கும் எங்களுடைய போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்தி வருகின்றோம். எங்களுடைய போராட்டம் எங்களுடைய உறவுகள் வேண்டும். எங்களுக்கு இலங்கை அரசாங்கத்திடம் எந்த பதிலும் கிடைக்காத பட்சத்தில் தான் நாங்கள் சர்வதேசத்திடம் மண்டியிட்டு நிற்கின்றோம். எங்களுக்கான நீதியை, எங்களுக்கான உறவுகளுக்கான நீதியையும் எங்களோட உறவுகளையும் தேடி தருவதே சர்வதேசத்திடம் தான் இருக்கின்ற என்பதை இந்த உறவாயில் கேட்டுக்கொள்கின்றோம். இலங்கையில் இடம்பெற்ற யுத்தத்தின் போது இரு தரப்பினரால் விதிக்கப்பட்டுள்ள கன்னிவெடிகளை அகற்றும் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதன் அடிப்படையில் டயஸ் நிறுவனமானது மனிதவளவை கொண்டு செயல்பட்டு வரும் இந்த நிறுவனத்திற்கு நிதி பங்களிப்பு செய்து வரும் நாடுகளில் ஒன்றாக ஜப்பான் இருக்கின்றது. அதன் அடிப்படையில் ஜப்பான் நாட்டின் உயர் அதிகாரியான அடிமட்ட மனித பாதுகாப்பு திட்டங்களுக்கு உதவி வழங்குதல் தொடர்பாக பொருளாதார ஒத்துழைப்பு அமைப்பின் ஆலோசகராக இருக்கின்ற ஹெடோ அகிகோ மற்றும் ஜப்பான் நாட்டின் இலங்கைக்கான உயர்ஸ்தானிக செயலகத்தின் அதிகாரிகள் கிளிநொச்சி மாவட்டத்தில் விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தனர். குறிப்பாக முகமாலை மற்றும் பூநகரி கேரதீவு பிரதேச பகுதியில் கன்னிவெடிகளை அகற்ற முடிந்த பிரதேசங்களுக்கு அவர்கள் கள விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றனர். But actually my father is from down south. The Lianagi, they are from down south and my. Okay. So are we good here? Yeah, toilet. Oh. Bit far away. அவர் இப்போ ஆளுக்கு சுவால் இல்லை பண்ணை நடத்துறது தான் என்ன அந்த தோட்டத்தால் வர சொல்லி தாங்க அப்போ 2 கோடி ஆயிரம் வாங்கி சொல்லி உங்களை நம்பி செலவழிக்கிறது வந்து இன்றைக்கு சின்ன பிள்ளை காசு. கிழக்கிழங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க மட்டக்களப்பு அருள்மிகு ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலயத்தின் வருடாந்த உற்சவம் இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகவுள்ள நிலையில் கொடிச்சீலை கொண்டுவரும் நிகழ்வு நேற்று மாலை நடைபெற்றுள்ளது.
மன்னார் பிரதேச செயலாளர் பிரிவில் உள்ள மன்னார் தலைமன்னார் பிரதான வீதி பேசாலி பகுதியில் காற்றாலை அமைப்பதற்காக பொதுமக்களின் காணிகளை நில அளவீடு செய்வதற்கு நேற்றைய தினம் வியாழக்கிழமை உரிய திணைக்கள அதிகாரிகள் வருகை தந்திருந்தனர். அதன்போது குறித்த மக்கள் ஒன்று திரண்டு நில அளவீட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து அளவீட்டை இடைநிறுத்தியுள்ளனர். இத்துடன் இன்றைய நாளுக்கான முக்கிய செய்திகளின் தொகுப்பு நிறைவடைகின்றது. நன்றி.